நெல்லையில் ஐஎஸ் இயக்கத்தின் ஆதரவாளராக கருதப்படும் ஒருவரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், கைது செய்யப்பட்ட நபர் யார்? அவர் கைது செய்யப்பட என்ன காரணம்? அதாவது காயத்ரி, இது சுபானி அப்படின்ற ஒரு 31 வயது இளைஞர் காதர் மொய்தீன் பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர். இவர் கடையநல்லூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர். ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பாக, அதாவது தொடர்ந்து கேரளாவில் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்று நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்க தேசிய புலனாய்வுத்துறை போலீசார். அவர்கள் அளித்த தகவலின் பேர்ல கடையநல்லூர் பகுதியில காதர் மொய்தீன் பள்ளிவாசல் தெரு சுபுகானி அப்படின்ற ஒரு இளைஞர் அந்த பகுதியில பூர்வீகமாக கொண்டவர். இவர் கேரளாவில் மூவாற்றுப்பிள்ளை என்ற பகுதியில ஒரு உணவகத்துல அதிக நாட்கள் வேலை பார்த்து வந்துள்ளார். அதற்கு பின்பாக கடையநல்லூரில் ஒரு நகைக்கடையில் தொடர்ந்து வேலை பார்த்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இவரது பெயரை அவர்கள் கூறியதாகவும், தேசிய புலனாய்வுத்துறைக்கு அவர்கள் கொடுத்த தகவலின் பேரிலே இவரை சந்தேகத்தின் பேரில் இன்று அதிகாலையில் இவரது இல்லத்தில் வைத்து சுபகானி என்பவரை தேசிய புலனாய்வுத்துறை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. மேலும் இவங்க விசாரணைக்கு அப்புறமா தான் இவர் இந்த தீவிரவாத இயக்கத்தோட தொடர்புடையவரா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும். மகேஷ், கைது செய்யப்பட்ட சுபஹானி என்பவர் தற்போது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்? அவரிடம் என்னென்ன கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருது? அதாவது இது தேசிய புலனாய்வு துறையினருடைய நடவடிக்கை என்பதனால இன்னைக்கு காலையில அதிகாலையில 4 மணிக்கு அவரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றது மட்டும்தான் இங்க இருக்க உள்ளூர் காவல்துறைக்கே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் அவர் எங்க கூட்டு போயிருக்காங்க, எப்படி விசாரிக்கிறாங்கன்ற தகவல்கள் எதுவும் இதுவரை வரவில்லை. மகேஷ், இதுல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் ஏதேனும் தகவல்கள் அளித்திருக்கிறார்களா? அதனுடைய விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? ஹலோ, பேசுங்க. இது தொடர்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்கள் ஏதேனும் தகவல்கள் அளித்திருக்கிறார்களா? அது குறித்த விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? இதுவரை அந்த தகவல்கள் எதுவும் உறுதியாக வெளியிடப்படல. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரளால ஏற்கனவே தொடர்ந்து தீவிரவாதிகள், ஐஎஸ் தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டு வர்றாங்க. அவங்க அளித்த தகவலின் பேர்ல தான் கடையநல்லூர்ல இந்த பகுதியில இவர் இப்ப அழைத்து சென்றிருக்காங்க விசாரணைக்காக. இவர் விசாரணைக்கு பின்புதான் இவர் அது அந்த தகவல்கள் வெளியே வரும்னு சொல்லியிருக்காங்க.